காலை வணக்கம் நண்பர்களே. பர்த்டேக்களை மசில பில் பண்ற சேலஞ்சில் இன்னைக்கு டே 11 சனிக்கிழமை என்பதால் சகஜமான வேலைகளை விட சற்று கூடுதல் வேலைகள் இருக்கும். அதன்படி இன்னைக்கான முக்கியமான வேலைனா நம்ம கழனிக்கு போயிட்டு தண்ணி கட்டுற வேலை. அதனடியில் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ரொம்ப நாளா பார்க்காம இருந்தோம் பாம்பு நம்பரை இன்னைக்கு பார்த்துட்டோம். அந்த பயபக்தியோட நின்று கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வீடு கிளம்பி வந்தாச்சு. கடந்த ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்க. காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் கடினமாக உழைக்கிறாங்க. இந்த உழைப்பை கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன் அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மோட்டிவேஷன் மூட்டை கடமை மொட்டை மாடி வந்து 3 நாளா முழுசா பண்ணாம அந்த ஒர்க் அவுட் இன்னைக்கு முழுமையா பண்ணி அவனை சொல்லிட்டு முழு மூச்சோட வந்து இறங்கியாச்சு. அப்படியே எனக்கு குரல் பகுதி வந்தோம்னா சூழ்ச்சி முடிவு துணிவைதல் அத்துணிவு தாய்ச்சுவல் தாங்குதல் தீயுது. இந்த குரலுக்கான பொருள் என்னோட ஸ்டைல சொல்லணும். ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓவரா யோசிச்சா ஒண்ணுமே நடக்காது. முயற்சி பண்ண ஆரம்பிச்சாதான் முடிவு தெரியும். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறம் திருத்திக்கலாம். ஆனா ஆரம்பிக்காம மட்டும் இருக்காதீங்க. நல்லபடியா பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு ஒரு குழியிலையும் போட்டு முக்கியமானவரோட கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சு. முதல் வழியா போனது வாழ்த்து தெரிவிச்சுட்டு வாயை பொழுதுட்டு ஆல்ரெடி டிஜேக்கு டான்ஸ் ஆடணும்ல வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். எங்க இருந்தோ வந்தாருங்க ஒரு அங்கிள். அவர் சாதாரண அங்கிள், சரியான வைப் அங்கிள். சும்மா நின்றுட்டு இருந்தோம். எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டு ஒரு மூமெண்ட் கொடுத்தாரு பாருங்க. எல்லாருக்கும் ஒரு வைப் ஆயிடுச்சு. அதோட அவரை பார்த்தே ஃபாலோ பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. வைப் ஆனவங்க சும்மா இருப்பாங்களா? மணமகளையும் மலமலையும் கூப்பிட்டு அவங்களையும் ஒரு வைப்பு கொண்டு வரணும் சொல்லிட்டு அவங்களே டான்ஸ் ஆட விட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் முக்கியமான ஆள் யாருன்னா நம்மளோட அங்கிள் தான். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் பேரு தெரியல, ஊரு தெரியல. எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் த வைப் அங்கிள்.